இது ஒரு மாடர்ன் ஆர்ட் மியூசியம். இந்த அதை செய்தவருடைய பேரால் இந்த மியூசியம் அமைக்கப்பட்டிருக்கு. இது இந்த தொடர்ச்சியை பாருங்கள், அங்காலயம் இருக்குது. இந்த சின்ன சின்ன இந்த வித்தியாசமான மாடர்ன் ஆர்ட்டில் சில சிலைகள் என்று சொல்கிறதா எனக்கு என்னென்னு தெரியல, இவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குது. நல்ல சூழல், அழகான இடம். இப்போ என்ன சொல்கிறது, வின்டர் முடிகிற காலம் என்றபடியாக மரங்களில் இலை இல்லை என்றாலும் அதுலேயும் ஒரு அழகு தெரிகிறது. இது டென்மார்க்கில் ஹேர்னிங் என்ற நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் ஆர்ட் மியூசியம். இதுகள் எல்லாமே இந்த மரைன் லைஃப்னு சொல்லுவோம், கடல் வாழ் உயிரினங்களை பற்றிய ஒரு நவீன ஓவிய வெளிப்பாடு. அந்த அந்த என்னென்னு சொல்கிறது, ரவுண்ட் அபவுட்னு சொல்கிற அந்த சுற்று வளைவில் கூட அவ்வாறான ஒன்று தான் இருக்குது பாருங்கள். வெளியே சுற்றி வாரம். இந்த கலரிங் எல்லாம் ஒரு வித்தியாசமான கலரிங்கில் செய்திருக்கிறோம் பாருங்கள். அது அதிகம் ஒரு கலை வடிவம்தான். அதாவது இந்த மியூசியத்தை ஆக்கள் நின்று பார்ப்பது போல் சில தூண்களை அமைத்திருக்கிறார்கள் வேறு வேறு அளவுகளிலே. இதுக்கு கீழே எல்லாம் இருக்குது. எங்களுக்கு உள்ளுக்கு போக முடியலைன்னு சொல்லிட்டேன்னா இந்த நேரத்தில் இது பூட்டப்பட்டிருக்கு. உள்ளுக்கு போய் பார்க்க முடியலை. பாருங்கள், இதுக்குள்ளேயும் ஏதோ இருக்குது. நான் அந்த பார்வையாளர்கள் போன்ற ஒரு அமைப்பு என்று குறிப்பிட்டது இதைத்தான். அங்கால ஒரு பூங்கா மாதிரி இருக்குது. அங்கேயும் இவ்வாறான இந்த நவீன என்னன்னு சொல்கிறது, நவீன முறையிலே அமைக்கப்பட்ட சிலைகள் வடிவங்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு யூனிவர்சிட்டியின் கேம்பஸ் இருக்குது. இது கூட ஒரு மாடர்ன் ஆர்ட்ன்னு சொல்கிற ஆர்ட் வடிவம் தான். இதை சுற்றி இந்த கிரவுண்டை சுற்றி அமைச்சிருக்கிறார்கள் வித்தியாசமாக. பாருங்கள், வித்தியாசமாக ஒரு புதிய ஸ்ட்ரக்சர்ஸ் உருவங்கள் செய்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட ஒரு கலைஞர் தான் இவை எல்லாட்டையும் வடிவமைத்திருக்கிறார். அவருடைய பேரால் தான் இந்த என்னென்னு சொல்கிறது, அருங்காட்சியகம் மற்றும் இந்த இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்.